நம்ம ராம்குமாரும் மீனாட்சியும் ரொம்ப வருஷமாக ஹாப்பியாக தம்பதிகளாக இருந்து குடும்பத்தை நடத்தி ஒரு 2-3 குழந்தைகளை பெற்று 3 குழந்தைகளும் அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அவர் ராம்குமாரும் மீனாட்சியை மட்டும் சென்னையில் நியூ ஆவடி ரோட்டில் கில்பாக் அப்படிங்கிற ஏரியா வாட்டர் ஒர்க்ஸ் பக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டடத்தை அன்றைக்கே கட்டினார். அதாவது 3 ஃப்ளாட் மாதிரி பிரமாதமாக ஒன்று 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 6000 ஸ்கொயர் ஃபீட்டு மொத்த வீடு, 2 கிரவுண்டு, சுற்றி காம்பவுண்ட் வாலு, சின்ன கார்டன் அண்ட் ஒரு ஃப்ளாட்டில் இவங்க இருப்பாங்க. பாக்கி 2ஐயும் வாடகைக்கு விட்டுருவாங்க. இந்த பிஸ்னஸில் இருக்கிற சேட்மார்கள் அவங்க தான் வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ அப்படியாக அவங்க அப்பா அந்த காலத்தில், அதாவது 1960s மிஸ்டர் ராம்குமார் கட்டி போட்ட அந்த வீடு கடனோ உடனோலாம் வாங்கி கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அவர் கட்டின காஸ்ட்டை ஒரு 3-4 தடவை திருப்பி கொடுத்துருச்சு. இப்போல்லாம் பயங்கர விலை அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமாக விலை. அந்த 2 கிரவுண்டுக்கே 20 கோடி. ஸோ அந்த இடத்த 25 கோடிக்கு அவங்க விற்க முடியும். அண்டு 3 குழந்தைகள், 2 பொண்ணு, ஒரு பிள்ளை. அண்டு பெண்கள் வீட்டில் போய் இவர் ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பெட்ஸுன்னா ரொம்ப உயிர். ஊரில் அதனால் தன்னுடைய வீடை கிட்டத்தட்ட ஒரு ஜூ மாதிரி வச்சுருப்பார். ஒரு 2-3 நாய்கள், 2-3 பூனைக்குட்டிகள், அது தவிர கிளிகள் வளர்ப்பார். அண்டு புறாக்கள், கிராக்கள், இந்த மாதிரியெல்லாம். ப்ளஸ் ஒரு சின்ன குரங்கு கூட உண்டு. அந்த குரங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு குரங்காட்டியை பார்த்து பிடிச்சி அவனுக்கு 2000 ரூபா கொடுத்து ஒரு சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்து கண் போல் அதை பார்த்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அது அப்படியே அவர் சொன்னதெல்லாம் கேட்கும் வைக்கும் போகும் அவ்வளோ பிரியம் அவருக்கு. அதாவது ஒரு அனிமல் லவர்னு வச்சுங்களேன். சில பேரை பார்ட்டி அனிமல்னு சொல்லுவோம். இவர் அப்படி இல்லை. பார்ட்டி ஹீட்டில் ரொம்ப பெருசாக கிடையாது. ஆனால் அனிமல் லவர். அண்டு இதெல்லாம் பார்த்து ரசிப்பார், வைப்பார், போவார். அதுக்குன்னு ஒரு பையனை வேலைக்கு போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி அதை பண்ணி அந்த வீட்டு அப்படியே ஜூ மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் அங்கிள் அங்கிள் அப்படின்னு இதை பார்க்கும், அதை பார்க்க, எல்லாம் பார்க்கும். ரொம்ப பிடிக்கும். அண்டு எங்கே இந்தியாவில் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிடையாது. எல்லாம் இப்போ தானே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியாக நல்லா ஹாப்பியாக நல்லா போயிட்டுருக்கிற போது இங்கே ஒரு பொண்ணு இல்லினாயில் இருக்குது. பையன் நம்ம வழக்கம் போல் அட்லாண்டாவில் இருக்கான். ஒரு பொண்ணு நியூயார்க்கில் இருக்குது. எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருக்காங்க. அவர் இங்கெல்லாம் விசிட் பண்ணார்னா ரொம்ப ஷார்ட் விசிட் தான். ஏன்னா பையன் வீட்டில் போனால் மருமகளுக்கு அவ்வளோவா ரசிக்காது இவரை. அண்ட் அதே மாதிரி பொண்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் மாப்பிள்ளைங்கள்லாம் இவரை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறாங்களோன்னு ஒரு மனசில் ஒரு எரிச்சல் இருக்கும். அதனால் எல்லா வீட்லேயும் ஒரு வாரம் 10 நாள் அப்படி இருந்துட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு வேலை இருக்குது, வயசான காலத்தில் என்னதான் வேலை இந்த மனுஷனுக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, அம்மா மட்டும் இருந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மாதம் இருந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தபோது சினிமாலாம் வருமே, அதே மாதிரி அப்பா பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த வீடு பிரமாதமான வீடு, மொசாய்க் ஃப்ளோரிங்ன்னு அது என்ன அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்கும். வேலைக்காரி சரியா அதை பெருக்கி பாசியெல்லாம் எடுக்கலையோன்னு தெரில. பாத்ரூமில் போய் காலை வச்சா சும்மா சரன்னு நம்ம ஐஸில் கால் வச்ச மாதிரி அந்த அம்மா போய் விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு கோமாக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு உடனே தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. 3 நாளில் மீனாட்சி அம்மா அவ்வளோதான், கயா காசி ஆகிட்டாங்க, போயிட்டாங்க. பாவம். உடனே 3 குழந்தைகளும் ஓடி வந்து அப்பா போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, அப்பா தனியாக ஆகிட்டாரு அப்படின்னு அந்த கவலை. அது தவிர இவ்வளோ பெட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த 3 குழந்தைகளுக்கு ஐயோ வீடு ஃபுல்லாக என்ன ஜூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவங்க வீட்டில் அங்கெல்லாம் அமெரிக்காவில் இருந்தால் கூட நாய் கூட வச்சுக்கிறது இல்லை ஒன்றும். அதனால் இவரை பார்த்து இந்த சனிங்கள்லாம் ஃபஸ்ட்டு எங்கேயா துரத்துங்க, யாருக்கா கொடுங்க நீங்கள் சொல்ல இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உயிராக வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதை போய் சனிங்கங்கிறீங்க, சும்மா இருங்க நீங்கள் அப்படின்னு இவர் கத்த. அம்மா போயிருக்கிறது ஒரு பக்கம், இந்த பக்கம் பெட்ஸ் எல்லாம் பிரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ண வைக்க போக ஒரே இதாக, எதுக்கு இந்த பெட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி, அந்த பெட்ஸ் எனக்கு வேணும், நீங்களையும் குழந்தைங்களே பெட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, இந்த பெட்ஸ் எனக்கு வேணாம், ஹார்ட்டே இல்லாமல் இருக்கீங்க நீங்கள், அப்பங்கார ஆசையாக 2-3 வளர்த்தாக்க அதை இந்த மாதிரி குத்த சொல்கிறீங்க, ஐயோ 2-3 இருக்குங்க, எவ்வளோ 4 பூனைக்குட்டி,
4 நாய். ஐயோ அம்மா எப்படி தான் அதெல்லாம் டாலரேட் பண்ணாங்களோ. உங்கள் அம்மாவா தெய்வண்டியவ, டெய்லி நாய்களோட பேசிகிட்டு இருப்பேன், தடவிக்கிட்டு. ஆமாம், உங்களோட பேசுகிறத விட நாய்கிட்ட பேசுறது பெட்டர், நாய்கிட்ட பேசுவாங்க போல் இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல பயங்கர சண்டையாகி போச்சு வீட்டில். அண்டு அப்பாக்காரனுக்கு நீங்களாம் இங்கே வரவே வேணாம், போங்க நீங்கள் திரும்பின்னு சொல்லி அவங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு அம்மா காரியங்கள்லாம் முடியிற வரைக்கும் இருந்து டக்குன்னு ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போன உடனே என்ன பண்ணுறது, இவருக்கு பாவம் வேறு வழி இல்லை. அந்த பையன் மட்டும் இருந்து, அப்பா அம்மா போயிட்டாங்க, தயவுசெய்து நீங்களும் மூட்டையை கட்டு வந்துருங்கப்பா, அமெரிக்காவில் எங்கள் கூட இருங்க, அப்பப்போ தங்கச்சிகளும் வரும், அண்டு நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம்ப்பா, அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா, நல்ல இடமா அப்படின்னு சொல்லி அனிமல்ஸ்ட்டு ரொம்ப கைண்டாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நல்லவங்க பார்த்துக்கிறாங்க நாய்கள்லாம் நல்லபடியாக. ஆனால் மாதம் அதுங்களுக்கு சார்ஜ் கொடுக்கணும். ஐயோ பரவாயில்லப்பா, ஒன்றுக்கு ஒரு 100-200 கேட்குறாங்க, கொடுத்துட்றேன்ப்பா, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாதம் ஒரு 200-300 கட்டினாலும் பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேரில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 25 கோடி வேல்யூ. நாளைக்கு இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு அவன் மனசில் ஒரு கணக்கு போடுறான். பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு 3 ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டு அப்படிங்கிறது போது 25 கோடி நிலத்துக்கு வருதுனாக்கா எப்படி, ஆஹா ஆளுக்கு ஒரு 7-8 கோடி ஆகிப்போச்சே, அதனால மற்றதுங்களும் எப்படி இருந்தாலும் நமக்கு தானே வரணும் அப்படின்னு நினைக்க, அப்பாக்காரர் நமக்கு அவரே உழைப்பில் கட்டினது தானே, நமக்கு தோதா இல்லைனாக்கா இந்த பசங்களுக்கெல்லாம் 10 பைசா கொடுக்கக்கூடாது, தர்மத்துக்கு எழுதி வச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அந்த நாய் பூனைகள் வெல்ஃபேருக்காக எழுதி வச்சிடலான்னா ஐயோ எவனா அடிச்சுன்னு போகிறப்பான கவலை வேறு. இருந்தாலும் அதுக்காக வேண்டி இந்த கயத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கணும்னு பொண்ணு மாப்பிள்ளைங்களாம் நினைக்கல. பையன் மட்டும் அப்பா வந்துருங்கப்பா வந்திருப்பாங்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் ஒத்ததானே ஒன்று வச்சுக்கிட்டேன்ப்பா, எனக்கு கொடுத்துருங்க அதுன்னு சொல்லி நைஸாக வாங்கலான்னு பார்க்கலான்னு அவன் பிளான் பண்ணுறான். அப்படியாக ஒரு போராட்டம் பலர் மனசில் பல விதமாக ஓடிக்கிட்டு கிடக்கு. அப்படி இப்படி பையன் இருந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு வாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி, ஏன்னா பிகாஸ் அந்த 25 கோடி ப்ராப்பர்ட்டிக்கு தானே ஒரு வாரிசாக வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம அப்பா வச்சுக்கிட்டோம்னாக்க அவர் மனசு இறங்கி அப்படி ஒரு வீக் மூமெண்ட்டில் அதை நம்ம பேரில் எழுதி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில் அப்பாவுங்க அமெரிக்காவுக்கு அட்லாண்டாவுக்கு கூப்பிட்டு போகிற உடனே ஒய்ஃப் இவர் வந்துட்டாரா அப்படிங்கிற பார்வையில் பார்த்துட்டு வாங்க சந்தோஷம் நீங்கள் வந்ததில்லைங்கிற மாதிரி சொல்லி இருக்க. அப்படியாக அவருக்கு போன 2வது நாளே தெரிஞ்சு போயிடுது. மருமகள் அவ்வளவு ஹார்ட்லேருந்து இவங்க வரதை பிடிக்கல, இருந்தாலும் வெளியில் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறா. பையனும் சின்சியராக பண்ணுறானா என்னன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த சொத்துக்காகத்தான் நம்மளை இந்த மாதிரி சுமந்து எப்படியாவது அதை வாங்கணும்னு நினைக்கிறானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோஜனை அவர் மனசில் ஓடுது, வைக்கிது போகுது. வந்தாக்க அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையோட பார்த்துட்டு யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்க மாதிரி தான் பார்க்குது. அவ்வளோதான், கூப்பிட்டு பேசி பார்த்தாலும் பழக மாட்டேங்குது. ஒரு 14-15 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியாது, இந்த கிழமை அதுக்கு நான் உயிர் எடுக்குதுங்கிற மாதிரி, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படிலாம் 2-3 தடவை சொல்ல அவருக்கு மனசு ஒரு மாதிரி, என்னடா இது இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. என்னதான் வீடு வாசல் அது இதெல்லாம் இருந்தாலும் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. 4 பேர் பார்த்தா அப்படி ஹலோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாக்குக்கு போகிற போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க அந்த ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. அவர் நினச்சபடி ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஷார்ட்ஸை போட்டுங்க, ஷூஸை போட்டுங்க, அதை போட்டுங்க இதை போட்டுங்கன்னு எல்லா விதமான வரவங்களாம் அட்வைஸு. ஸோ அவருக்கு அதெல்லாம் பிடிக்கல. வெளியே வாசலில் போகிறதுனாக்க டாக்ஸி கூப்பிட்டோம் போகணுன்னு கிடையாது. இவங்க எப்போது வெள்ளி சனி ஞாயிறு வெளில போகிற போது தான் போக முடியும். இந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. அண்டு அன்புக்கும் பஞ்சமாக இருக்குது. அதே நேரத்தில் இவர் ஒரு சுமைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியே சொல்லாமல் அவங்க அதை கஷ்டப்பட்டு அதை அடக்கி வச்சுக்கிட்டு இவர் எப்படா போவார்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகுங்கிற மாதிரி இவர் இருக்கிறது ஒரு பேர்டன் அவங்களுக்கெல்லாங்கிற மாதிரி இவருக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி பொண்ணுங்கள்லாம் சும்மா ஃபார்முலா வாரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு, எப்படி படிக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக வருது அவங்களுக்கு, இப்படிலாம் கேட்டு ஃபார்முலா பேசிட்டு வைப்பாங்களே தவிர அவ்வளோ உள்ளார ஒரு அன்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இவருக்கு இருக்குது. இப்படி ஒரு 2 மாதம் 2.5 மாதம் போகுது. அவரால் தாங்க முடியல. பையன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் அப்படியே ஒரு சேத்ராடனை மாதிரி போனோம்ப்பா, எனக்கு கொஞ்சம் ஊராக போயிட்டு பல ஊர்களை பார்க்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிலாம் சொல்ல, அப்பா இந்த வயசில் எதுக்குப்பா அதெல்லாம், எங்கேயாவது போய் இதை ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் சொல்லி பண்ணுறான். அதெல்லாம் முடியாதப்பா, எனக்கு போகணுங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. விடுற மாதிரி இல்லை. அவருடைய மருமகளும்
அதெல்லாம் சரிப்படாது, நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் தானே பார்த்துக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாலாம் சொல்ல, ஒரு நாளைக்கு நைஸாக ஒத்துருக்க தெரியாமல் கம்பி நீட்டிடுறாரு. என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு ஒரு சின்ன பையில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவங்க எங்கேயோ 2-3 நாள் வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. அந்த நேரத்தில் அப்பா நீங்கள் வீட்டில் இருங்க, பார்த்துங்க ஏற்றுங்கன்னு சொல்கிற போது ஒருத்தருக்கு சொல்லாமல் வீடை பூட்டி சாவியை வழக்கமாக அவங்க வைக்கிற அந்த பின்னாடி ஒரு பூச்சட்டியில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஏர் பேக்கை தூக்கிட்டு கிளம்பி வெளியே போய், ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட் மேன் தான், அதை பிடிச்சி கிடிச்சி அப்படி இப்படி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவர் அட்லாண்டா ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி பேங்காக்கில் போய் இறங்கிட்டார். இதனால் அது சினிமாவில் வர மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அதாவது வேறு வழியே இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு சின்ன பிராணியை அட்டாக் பண்ணால் கூட திருப்பி வேறு வழி இல்லைன்னா அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி ஆகிட்டார் இவர். என்ன தான் சொன்னாலும் இவர் சொன்னது நடக்க மாட்டேங்குது. இவர் காசு பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவருக்கு. ஆனால் இவருடைய ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரீடம் இல்லாத இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நிமிஷம் போகிறதும் ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டால் தான் கரெக்டாக புரியும் எல்லாருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஃப்ரீடத்துக்காக ஏங்குறாரு. ஒய்ஃப் போயிட்டாங்க. அண்டு இங்கே பார்த்தாக்க குழந்தைகள்கிட்டேருந்து ஒரு சின்சியர் அன்பு இருக்க மாதிரி தெரியல. பையன் அந்த சொத்துக்காக தான் நடிக்கிறாங்கிறது நல்லா புரியுது. மருமகளுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கலை. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த 25 கோடி மைண்டில் போகிறதுனால தான் அவர் சும்மா இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன இப்படி ஒரு ஃபேமிலி லைஃப்னு சொல்லிட்டு எரிச்சல் அவர் பாட்டுக்கு கிளம்பி பேங்காக்கில் போய் இறங்குறாரு. அங்கேருந்து அப்படியே ஏஷியா கண்ட்ரிலாம் ஒன்றுன்னா ஒரு 10 நாள் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் போயிடுறாரு. என்னத்தை கண்டோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவர் ஒன்றும் கடவுள் பக்தி ரிலீஜியஸ் மேன் அது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் வெரி ப்ராக்டிக்கல் மேன் ராம்குமார். ஸோ அப்படி போகிறபோது பேங்காக்கில் ஒரு 4-5 நாள் தங்குறாரு. தங்கினா அங்கே சரவணபவன் ஹோட்டல்லாம் இருக்குது. சந்தோஷமாக போய் இருக்கணுங்கிறதெல்லாம் பிடிச்செல்லாம் சாப்பிட்றாரு. அங்கே வேலை செய்கிற 1-2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்படி இப்படி அவங்க எல்லாம் விசாரிக்கிற போது அவர் சொல்கிறாரு, என்னப்பா இது இவ்வளோ பிஸியாக இருக்குது பேங்காக்? ஆமாம் சார், இது ஒரு பெரிய சிட்டி சார், நம்ம பாம்பே மாதிரி. அப்படி இருக்கிற போது சத்தம் இல்லாமல் இருக்குமா? கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் தவிர நிறைய டூரிஸ்ட்டுங்க பயங்கரமாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்கே, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு கண்ணடிச்சுக்கிட்டே சொல்ல, இப்படி வெளியே எட்டி பாருங்கள், எல்லாம் குட்டை பாவாடையை போட்டுக்கிட்டு வெறுமனே ஜெட்டி பிராவை போட்டு அலைய நைட்டெல்லாம் இங்கே தெருவே கலகலன்னு இருக்கும். அப்படி இப்படிலாம் சொல்ல, ஓஹோ அது ஒரு மெயின் இதுவாங்க அப்படின்னுட்டு ஒரு ஆச்சரியப்பட்டுட்டு, சரி ரைட் ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற இடம் எது அப்படின்னு ஒன்று, அடையே நம்ம ஊர் பேர் மாதிரியே ஒரு ஊர் இருக்குது சார் இங்கே, காஞ்சனபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஞ்சனபுரி ஒரு 2 ஹவர் இங்கேருந்து போனால் நல்ல ஃபால்ஸ் இருக்குது, அது இருக்குது, பார்க் இருக்குது, ப்ளஸ் ஊரும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர ஊர், ரொம்ப டூரிஸ்ட்லாம் கூட போகிறதில்ல, ரொம்ப குவைட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல அழகாக இடம், புத்தருக்கு போதி மதம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா போய் பார்த்துட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு என்ன ஒரு ஏர் பேக் மட்டும்தானே கையில், அதை தூக்கிட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி கடைன்னு அவர் பாட்டுக்கு அந்த காஞ்சனபுரியில் போய் இறங்கி ஒரு சின்ன ஹோட்டலில் போய் ரூம் போடுறாரு. வெறும் $3 ரூம் கிடைக்குது. அதாவது ஒரு US டாலருக்கு 32 பாத் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 100 பாத்துக்கு ஒரு ரூமு. என்ன பாத் வசதியோட, பாத்து என்னெல்லாம் கொடுக்குது பாருங்கள், பாத் வசதி கொடுக்குது, பாத்ரூம் இருக்குது, ஹாப்பியாக குளிக்கலாம் வைக்கலாம் போகலாம், இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒரு மனுஷன் தங்கறதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் அங்கேருந்து அந்த பார்க்கு இருக்குது, அந்த இது ஃபால்ஸ்லாம் பார்த்தா அப்படியே டிவைன் ஃபீலிங். ஆஹா, நயாகரா ஒரு ராட்சச வெள்ளம் வரும், பட் இங்கே ஓரளவுக்கு நல்ல வெள்ளம் வருது. கிட்டத்தட்ட நம்ம குத்தாலம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதில் பாதி இருக்குது. பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சி போச்சு இவருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அண்ட் போகிற மக்களும் ரொம்ப அதிகம் இல்லை, குவைட் பிளேஸாக இருக்குது. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஊரில் செட்டில் ஆகிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா பிகாஸ் அவர் இருக்கிற வீடு கூட கீழ்ப்பாக்கில் நியூ ஆவடி ரோடு மெயின் ரோடு பயங்கர பிஸி. காலையில் 4 மணிலேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சுன்னா ஒரு சத்தம்னா ஆன் சத்தம் மயம் அது இது போட்டு மக்களமாக இருக்கும். இங்கே அதெல்லாம் இல்லாமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாயங்காலம் ஆனாக்க அப்படியே தெரு மார்க்கெட் பக்கம் போனாருன்னா பியூட்டிஃபுல்லாக கிளப்பெல்லாம் இருக்குது. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஒரு பியர் ஏர் சாப்பிடுவார், இல்லை சார் நாளைக்கு 2 விஸ்கி போடுவார். இந்த மாதிரி ஒரு 10 நாள் டைம் போனதே தெரியல அவருக்கு. சாப்பாடுலாம் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஃப்ரூட்ஸு அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிடுவார். அண்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டுப்பார். அண்ட் மத்தியானம் ஆனாக்க பிரமாதமான ரைஸு, ஜாஸ்மின் ரைஸ் வாசனையாக அதில் நல்ல கிரேவி மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கே சாப்பாடெல்லாம் அப்படின்னு நிறைய வெஜிடபிள்ஸ் அதில். ப்ளஸ் இவர் கொஞ்சம் சிக்கன்லாம் சாப்பிட்றவர் தான், அதனால் அதையும் வெளுத்து கட்டுறாரு. ரொம்ப நிம்மதியான ஒரு லைஃப் அவருக்கு. ஒன்லி திங் அவருக்கு
பெட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. தெரு நாய்கள்லாம் கொஞ்சம் கிஞ்சுவார் நல்லா பண்ணுவார் போவார். இவர் ரெகுலராக போகிற அந்த பாரில் ஒரு பார் கேர்ள் ஒரு 20-21 வயசு. அந்த ஊரில் முக்கியமாக கேர்ள்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் அப்படி தானே. அதுவும் பெண் குழந்தைகள் பிறந்தா ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா இதுங்களை வச்சு வருமானம் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்ட்டு மினி ஸ்கர்ட்டையும் அதையும் போட்டுக்கிட்டு அலைஞ்சு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிச்சி கிடிச்சு எப்படியாவது படத்தை கறக்கணும்னு சொல்லி சொல்லிடுற வேலை தானே அங்கே. அதனால் இவர் போகிற இடத்துல அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கார், டீசெண்டாக இருக்காருன்ட்டு பழகுது வைக்கிது போது இவரும் டெய்லி ஒரு $2-3 US டாலர் கொடுக்குற போது $100 பாத்து டிப்பே கொடுக்குற போது ஒரே சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு. அப்படியாக எல்லாம் பண்ணி ஒரு வாரம் அப்படி பழகிடுறாங்க. பழகின உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தானே நீங்கள் எல்லாம் கேட்குற போது, இல்லைம்மா எனக்கு ரொம்ப பெட்ஸ் எல்லாம் பிடிக்கும், அது பிடிக்கும். அண்டு இந்த ஊரில் அதெல்லாம் இருக்க முடியல, இங்கேயே எப்படி பர்மனெண்ட்டாக இருந்து ஜாலியாக இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் அந்த பெட்ஸ் எல்லாம் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல, ஐயோ எங்கள் வீட்டில் கூட ஒரு நாய் இருக்குது, வந்து பாருங்கள் நாயை அப்படின்னு சொல்ல, நாயை மட்டும் இல்லை அவரோட தாயையும் பார்க்குறாரு. அண்ட் அவங்க குடும்பத்தெல்லாம் மீட் பண்ண வைக்கிறாரு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன்னா எனக்கு இன்னும் 2-3 பூனை குட்டிங்க, இன்னும் 2 நாய்ங்க அண்டு பறவைகள் அதெல்லாம். ஐயோ எங்கள் வீட்லேயே எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எங்களுக்கு எங்கள் கூட பேயிங் கெஸ்ட்டாக இருங்க, பட் நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குற செலவாகும், அதெல்லாம் என்ன பண்ண. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து பேயிங் கெஸ்ட்டாக இருந்து அந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி அவர் சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட மாதம் வருமானம் ஒரு 2-3 லட்சம் வருது. அந்த 2-3 லட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 ரூபா, ஒரு $1,000 ஒதுக்கிடுறாரு இதுக்குன்னு. அவ்வளவுதான் ராஜா லைஃப் அந்த வீட்டில் அவருக்கு. ஒரு மகாராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு நாய் பூனை எல்லாம் சகஜம் தானே, கோழி கிழி அது இது எல்லாம் வளர்க்குறாங்க வைக்கிறாங்க போகிறாங்க. திடீர்னு எல்லாம் வந்துடுது. இவர் ஒரு குரங்கை பற்றி சொல்கிறாரு, உடனே ஒரு 2 குரங்கு குட்டியை கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா பிகாஸ் $1,000 அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். சந்தோஷமாக எல்லாம் நடக்குது வைக்கிது போகுது. ஒரு 6-7 மாதம் ஓடுறதே தெரியல. இவருக்கு அவருடைய வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அதாவது சாதாரண சொர்க்கம் இல்லை, சூப்பர் 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 சொர்க்கம் மாதிரி இருக்கு. அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி. அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு, பாவம் ஒரு 21 வயசாக இருந்தாலும் தங்கமான பொண்ணு. அண்ட் இவரை பார்த்து பார்த்து கவனிக்குதுங்க எல்லாரும். அண்ட் அவங்க குடும்பமே இவர் மேலே உயிரை வச்சிருக்கு, எல்லாம் பண்ணுது. 7வது மாதம் அவ்வளவுதான் திருஷ்டி போட்டுடுச்சு என்னவோ தெரியல. 2 பொண்ணுங்க, அவங்க ஹஸ்பண்டு ப்ளஸ் பையன் மருமக எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல காஞ்சனபுரியில். இவர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து, கனவா வெளியே வாயா, என்னையா பண்ணுற நீன்னு கத்துறாங்க எல்லாரும். இவர் முல்லா வந்து எட்டி பார்க்குறாரு. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு போயிட்டு இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு தெரியாமல் எங்களை கடைசியில் பேங்காக்கில் நீங்கள் எங்கேயும் போயிருக்கீங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க பேங்காக்கில் தேடுறோம் வைக்கிறோம் போகிறோம். நல்ல காலம் 2-3 தடவை சரவணபுரியில் சாப்பிட போகிற போது அவங்க சொன்னாங்க, நீங்களும் ஓனர் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க, அதை காமிச்சு இவரையா தேடுறீங்கன்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லி கதறணும். அப்புறம் தான் சொன்னாங்க அவர் காஞ்சனபுரி போகிறேன்னு சொன்னார், வரக்காணும் அதுக்கப்புறம்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம் போனோம். இங்கே வந்து சலடை போட்டு சின்ன ஊராக இருந்ததுனால டக்குன்னு உங்களை பிடிக்க முடிஞ்சது. என்ன நினச்சிருக்கீங்க மனசில், வாங்க நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்ல, அப்படியே பார்த்து வாயே திறக்க மாட்டேங்க, பேச மாட்டேங்கிறாரு. என்ன ஊமை ஆயிட்டீங்களா, பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா மண்டையாட்டுறாரு. ஆமாம் அப்படின்னு வாங்கங்கிறாரு. முடியவே முடியாதுன்னு சைன் கட்டுறாரு. என்னது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல பயங்கர தகராறாகி ஒரு நாள் பூரா நடக்குது, 2 நாள் நடக்குது. இவர் வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த சின்ன குழந்தைங்களா மாத்தேன் அழுமை அந்த மாதிரி இவர் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. இவர் இந்த பெட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரமாட்டேங்கிறாரு. அவங்க என்ன இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்கன்னா பார்த்தா 4 பூனை குட்டிங்க. அப்போ தான் குட்டி போட்டிருக்கு அந்த தாய். அண்டு ஒரு மாதம் இருக்கும். ஓடி பிடிச்சி விளையாடுறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதாவது இதயம் இருக்கிற அத்தனை பேரும் அதை ரசிப்பாங்க. ஆனால் இந்த 3 குழந்தைகளும் இந்த சனிங்க வர பூனை குட்டியில் வச்சு நம்ம அடிச்சு சே பூனை என்ன பூனை வெட்டி கிடக்கு இந்த வயசில் அப்படிலாம் இத்தனை கத்த போக அவ்வளோதான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸ்க்கு போய் நம்ம சொல்லி அவங்களை எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்ல, என்ன இவங்கெல்லாம் சொத்தை பிரித்து பொழிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த சொத்தை இவங்களுக்கு கொடுத்துடலான்னு. ஆமாம் அப்படி தான் பண்ண போகிறேன், அந்த வீட்டை இவங்களை தான் எழுதி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறாரு. அவ்வளவுதான். அத்தனை பேருக்கும் வந்த கோபத்தில் நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோன்னு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே இந்த பூனைகள்லாம் அணைச்சிக்கிட்டு, ஆமாம் இப்போ பாரு பூனை 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 நாய் குரங்கு அது இது மனுஷங்களாம் மதிக்காதீங்க, இதை போட்டு அப்படின்னு சொல்ல
இதுவும் தவிர இன்னும் 4 பூனைக்குட்டிகள் எனக்கு இருக்கு அப்படின்னு எழுதி காட்டுறாரு. என்னது, இதுவும் தவிர இன்னும் 3-4 பூனை? ஆமாம் இருக்கும், ஏன் இருக்காது, 1 டசன் 2 டசன் வைங்க, 25 கோடி ப்ராப்பர்ட்டி போச்சே, என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு அவ்வளோ பேர் கத்துன்னு கத்துறாங்க. இவர் நான் வரமாட்டேங்கிறார். இன்னும் 4 பூனைக்குட்டிகள் இருக்கின்றன்னு சொன்னாரே, என்னது இது, யாரு? அந்த பொண்ணுக்கு மொத்தம் 4 சிஸ்டர்ஸ். அவங்க அப்பம் இல்லை, அவன் வேற ஏதோ கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டான் 4 பொண்ணை கொடுத்துட்டு. ஆனால் தாய்லாந்தில் 4 பொண்ணுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எத்தனையோ கோடிகளை சம்பாதிக்கும் அந்த பொண்ணுங்கன்னு நம்பிக்கை அவங்களுக்கு. ஏன்னா 14-15 வயசு ஆன உடனே பாரில் வேலை செய்கிறதுக்கு, மசாஜ் பார்லர் வேலை செய்கிறதுக்கெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. அதனால் இந்த பெரியவர்கிட்ட தான் அதுங்க மசாஜ் கற்றுக்குதுங்க. பாவம் பெரியவர்கிட்ட, பெரியவரே நாங்கள் உங்கள் உடம்புல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல, கரும்பு தின கூலியான்னு பெரியவரும் அவர் வாழ்க்கையே அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு நல்ல மசாஜ் பண்ணுற பொண்ணுங்களாக வரணுங்கிற நல்ல ஆசையில் பெரியவர் ஓகே சொல்ல, இவரை கூப்பிட்டு வந்த அந்த மூத்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சாருன்னு. நாய் பூனைகள் அது இதெல்லாம் கூட 4 பூனைக்குட்டிகளும் இவருக்கு கிடைக்க அவர் இந்த இடத்த விட்டு போவாரா? சொர்க்கத்துக்கே வானாலும் போக மாட்டேங்கிறாரு. கதையின் முடிவு உங்களுக்கு முடிய பிச்சுக்காம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனிதர்கள் மனதில் எத்தனையோ வக்கரம் உண்டு, இது ஒரு வித வக்கரம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.